யார் யாருடைய இருதயத்தில் தேவன் தமது அன்பை அளவில்லாமல் கொட்டி தீர்த்திருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே பிதாவினிடத்தில் அன்பு கூற முடியும். அந்த அன்பு நிரம்பி வழிய வழிய நாம பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க முடியும். பாருங்க, அதுக்கு தான் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயம், உன்னுடைய முழு ஆத்துமா, உன்னுடைய முழு மனது, உன்னுடைய முழு பலம். எத்தனை முழு? ஒரு முழுன்னு சொன்ன வேண்டியதானே. இதெல்லாம் நாங்களும் ஆண்டவர் சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது பேச பாருங்க, டாடி ஒரு முழுன்னு சொன்னா காணாதா? அப்போ முழு இருதயம், முழு ஆத்துமா, மனசு, முழு பலம். புது தம்பதியருக்காக பேச வேண்டும் நினைச்சேன், கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இந்த வசனங்கள் உள்ள போகுதா? எப்படி? அன்பு, தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஆதாரம். ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதை நீங்க சொல்ல சொல்ல அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள நிறைந்து கொண்டே இருக்கும். அது நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அந்த அன்பு பொங்க பொங்க தான் அந்த அன்பு என்ன செய்யாது? உங்களை வெட்கப்படுத்தாது. திருமண வாழ்க்கையில் உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது, தலை நிமிர்ந்து வைக்கும். இந்த தேவனுடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறபடி ஒரு வார்த்தையை படித்தோம் பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 2:19 9 எழுதி இருக்கிறபடி உங்கள் இருவரை குறித்தும் இந்த தேவனுடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறபடிதான் உங்களுக்கு நடக்குமே தவிர வேற எதுவும் நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே விசுவாசிங்கள். இப்போ தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட ஊற்றப்பட உங்களுக்குள் அந்த அன்பு பெருகி ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க முடியும். அதுக்கு தான் திருமண வாழ்க்கையில் சொல்லும்போதே சொல்லியிருப்பார்கள், இப்பொழுது இவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். காரணம் அந்த அன்பு அப்படி இணைக்குது பாருங்க. சரியா? ரைட். இப்போ அந்த முழு இருதயத்தை எப்படி நம்ம அன்பு கூறுவது? இப்பொழுது நீங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூற முடிகிறதா பிதாவாகிய தேவனிடத்தில்? இல்லையா? ஏன் அது சாத்தியமில்லை? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தா ஒரு முறுக்கு பிரதருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மணப்பாறை முறுக்குன்னு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்லி அதை என்கிட்ட கொடுக்கலான்னு வச்சுருக்கேன்னு வைங்களேன். அது கைத்தவரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுன்னா அந்த முறுக்கை எனக்கு வைப்பீங்களா? ஏன்? அது முழுசா இல்லை. முறுக்கு வைக்கிறதா இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? முழுசாக வைக்க வேண்டும். உடைச்சி தான் சாப்பிட்றதாக இருந்தாலுமே அதை என்ன செய்யணும்? முழுசாக தான் வைக்கணும். நடைமுறை. அப்போ ஒரு முறுக்க கூட நீங்கள் உடைஞ்சதை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால், கர்த்தர் நம்ம இருதயத்தில் பாதியில் நேசி பாதி இருதயத்தில் வந்து அன்பு கூறு, பாதி இருதயத்தை உலகத்துக்கு அன்பு கூறு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். முழு இருதயம் 100%. நான் சொன்னேன், டாடி ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டீங்க. கொஞ்சமாவது ஒரு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்களே, என்னடா இவ்வளவு கஷ்டமாக கேட்டுட்டாங்க, கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலாமேன்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் இவ்வளவு ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டீங்க, முழு இருதயத்தோட நேசிக்க சொல்லிட்டீங்களப்பா, எப்படி சாத்தியம்? இப்படிலாம் என்னுடைய 17 வயசில் கேட்டிருக்கேன் பாருங்க. இப்பொழுது இதை விட சாத்தியம் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா.